மனிதனின் சர்வ நாடியும் நரம்புகளும் துடிக்கும் இந்த சரித்திரத்தை கேட்டால் ஊத்துறை முக்கடலும் சந்திக்கும் கன்னியாகுமரியில் இந்த ஊர் அமைந்துள்ளது. இந்த ஊரை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? பிதாவாகிய சர்வேஸ்வரின் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவுக்கு முன் வாழ்ந்த முன்னோடியும் புனித ஸ்நாபக யோகன்னானை இந்த ஊர் மக்கள் பாதுகாவலராக கொண்டு வாழ்கின்றனர். இந்த ஊரின் சரித்திரம் கடலை விட ஆழமானது. 1000 ஆண்டுகளுக்கு முன் பூத்துறை இறை மக்களின் பொற்காலம் என்று கூறுவார்கள். முக்கடலும் சந்திக்கும் குமரி கண்டத்தின் பூத்துறை என்னும் பகுதியில் திருமுழுக்கு யோவானின் பேராலயம் நிறுவப்பட்டது. சாத்தானின் படை வீரர்கள் பூத்துறை மக்களை சூழ்ந்தனர். பூத்துறையில் கொடிய பஞ்சமும் கொடிய தொற்று நோயும் ஏற்பட்டது. அப்பொழுது திருமுழுக்கு யோவானின் வாக்கு வானில் முழங்கியது. ஆலயத்தின் அருகில் இருக்கும் கிணற்றில் நீரை எடுத்து அதனுடன் புளி கரைத்து குடியுங்கள் என்ற வாக்கு. மக்களும் அவ்வாறே செய்தார்கள். செய்த மனிதர்கள் அனைவரின் நோய் நொடி பஞ்சம் அனைத்தும் நீங்கியது. அதை பண்டிகளுக்கும் கொடுத்தார்கள். பண்டிகள் அனைத்தும் இறந்து விட்டது. பூத்துறையின் ஆதி சரித்திரத்தை அறிவோம் வாருங்கள். இது கட்டுக்கதை அல்ல, கட்டில் அடங்காத கதை. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் திருமுழுக்கு யோவானின் திருரூபம் 7 கடல் தாண்டி குமரி வழியாக வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது குமரியின் பல பகுதியில் மனிதர்கள் திருரூபத்தை திருமுழுக்கு யோவானை பிடிப்பதற்காக பல முயற்சிகள் ஏற்பட்டது. அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தது. இறுதியாக பூத்துறை என்னும் கடற்கரையில் திருமுழுக்கு யோவானின் திருரூபம் கரை ஒதுங்கியது. പൂത്തുറയിലെ കിണറ്റിൽ നിന്ന് വെള്ളം കോരിയ യോഹന്നാൻ സ്നാപകൻ, അത് നമ്മൾ കണ്ടു കേട്ടു. ലക്ഷക്കണക്കിന് അത്ഭുതങ്ങൾ അവൻ കണ്ടുപോയി. കണ്ണിൻ കാഴ്ചയിൽ ഇപ്പോഴും അത് തെളിഞ്ഞു നിൽക്കുന്നു. ഓ വന്നിൻ മടിയിൽ നമ്മൾ ചിന്തി നിന്നു. പൂർവികരുടെ കഥകൾ ഒരു തീയ കഥകൾ. കാലത്തിനിടയിൽ താനതായി നിൽക്കാൻ മുറിവേറ്റ മനസ്സിൽ തിരിച്ചുവരവിൻ സ്വപ്നം. ഇട്ടൊക്കെയൊക്കെ ഒട്ടുകൾ നഗരവീഥികൾ ചോരയിൽ നനഞ്ഞു. 8 தெற்கை ஆண்ட எங்கள் ஆதி மீனவன் வானை பிளக்கும் இடியிலும் மின்னலிலும் தன் மார்பை விரித்து போராடுகிறான் கடலோடு. தன் மக்களை போற்றுவதற்காக, தன் இனத்தை வளர்ப்பதற்காக. அரசர்கள் போரில் இறப்பது அவர்களுக்கு வீரம். ஆனால் எங்கள் மீனவன் கேடயம் வாளும் இல்லாமல் கடலோடு போர் செய்கிறான். எங்களது பாட்டனார் முப்பாட்டனார் எந்த கருவியும் இல்லாமல் ஆதி காலத்தில் ஆழ்கடலில் சென்று மீன் பிடித்து கரை திரும்புவார்கள். எங்கள் மீனவ குலத்தை சார்ந்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் பெரியாருக்கே சிந்தனை வழங்கியவன் சிங்காரவேலனை ஆவார். லெனின் பார்க்க துடித்த ஒரே மனிதன் சிங்காரவேலன் என்கிறது. தொல்காப்பியம் தோன்றுவதற்கு முன்பே அகத்திய இலக்கணம் வகுத்தது 4 நிலங்களை தான். அதில் முதன்மை நிலம் எது என்று கேட்டால், அன்றிலிருந்து இன்று வரை பூர்வ குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலத்தடியை தோண்டினார்கள். ஒரு பானை கிடைத்தது. அந்த பானையில் இருந்தது மீன் சின்னம் மட்டும்தான். நாங்கள் பேரினத்தின் பிள்ளைகளடா. கடல் எங்களுக்கு சொந்தமானது, அரசாங்கத்துக்கு சொந்தமானதல்ல, மீனவர்களுக்கு சொந்தமானது. மீனவன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நாங்கள் பூத்துறை பாரம்பரியமாக பூத்துறையில் உள்ள ஆளுங்க பூத்துறையில் தான் இருக்குதோம்.
எனக்கு பேர் அருளப்பன். அருளப்பனில் யான் கிறிஸ்தி அருளப்பன்னு ஒழிச்சுவாங்க. என்னோட வயசு 83. கழிஞ்ச வருஷத்துல ஊரில் இருந்து ஆளுகள் வந்துட்டு இருந்தாங்க இந்த கோழி சந்திச்சு. அப்போ விணிஞ்சதுலேருந்து வந்துட்டு இருந்தாங்க. விணிஞ்சதுலேருந்து 2 வண்டி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஜபையெல்லாம் தேர்ந்தது பிறகு அந்த சாமியார், அந்த விணிஞ்சதில் உள்ள பெரிய சாமியார் வந்து பீடத்தில் ஏறி பேசினார். இந்த பூத்தரை நான் ரெக்கார்டெல்லாம் பார்த்தது பிறகு இந்த பூத்தரை வந்து 1338 வருஷத்து ரெக்கார்டு இருக்குது. இந்த பூத்தரை இல்லை அந்த விணிஞ்சத்தில் உள்ள ஃபாதர் வந்து இந்த பீடத்தில் பேசினாங்க. அவங்க ரோமில் போய் ஆராய்ச்சியெல்லாம் பார்த்து அந்த புக்கையெல்லாம் பார்த்தது பிறகு இந்த பூத்தரை உண்டாகி 1338 வருஷம் முன்னாடி இந்த பீடத்தில் வந்து அந்த விணிஞ்சத்து சாமியார் சொன்னார். விணிஞ்சத்தில் அவங்க ஒரு டூருக்கு வந்த ஆள், எல்லா ஊரையும் சந்திக்க வந்த ஆள், இந்த ஊரையும் சந்திக்கார். 1111ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த ஆலயத்தினுடைய, இப்போ நாம் இந்த ஆலயத்தின் சரௌண்டிங்கை பார்த்தாலே நமக்கு தெரியும், இந்த ஆலயத்தினுடைய 4 ஒரு பகுதி தான் கருங்கல்லால் 1111ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அதற்கான கல்வெட்டு தான் அங்கு அதனுடைய கிழக்கு பகுதியில் இருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்னால் கருங்கல்லாலும் கழிக்கோலாலும் பனை ஓலையினாலும் மூங்கிலாலும் 25 அடி உயரம் 16 அடி நீளத்தில் 1111ஆம் ஆண்டுக்கு முன்னதாகவே இங்கே ஆலயம் இருந்ததற்கான சான்றுகளும் எல்லாம் இங்கே வரலாறுகள் இருப்பதாக முன்னோர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். புனித பிரான்சிஸ் சவேரியார் 1533ஆவது வருடம் கடற்கரை கிராமங்களில் நற்செய்தி பணியாற்ற வரும்போது இங்கே அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு 8 அறைகளை கொண்ட மிகப்பெரிய பங்கு பணியாளர் இல்லம் ஓலையில் செய்யப்பட்டதாகவும், அதோடு கூட இங்கே பழைய ஆலயம் ஓலையில் செய்யப்பட்டதாகவும் இருந்தது. மேலும் விழிஞம் முதல் இறைமந்துறை வரையிலான பங்குகளுக்கு தாய் பங்காகவும் பூத்துறை பங்கானது விளங்கியதும் குறிப்பிடத்தக்கது. எல்லா ஆயர்களும் இங்கே திருவிழா நேரங்களில் வரும்போது கொச்சியிலிருந்து பூத்துறைக்கு வரும்போது ஏவிஎம் கால்வாய் வழியாக வழியாக அவர்கள் சவாரி செய்து இங்கே ஏவிஎம் கால்வாய் வழியாக பூத்துறைக்கு வருவார்கள். அவர்களை அரச மரியாதையுடன் ஆலயத்தில் வரவேற்று அவர்களுக்கு பங்கு பணியாளர் இல்லத்தில் கிட்டத்தட்ட 10 நாட்கள் வரை தங்குவதற்கு அனுமதி கொடுத்து அதன் பிறகு அவர்கள் பக்கத்து ஊர்களுக்கு உறுதி பூசுதல் செய்து கொடுத்து கொண்டு திரும்புவார்கள். சுகம் இல்லாத திண்ணையில் கிடக்குது. கிடனையில் கிடக்கும்போ அப்போ ஒரு ஒளி எனக்கு வீசுச்சு. ஒளி வீசினால நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு ஆள் குதிரையில் வந்து பந்தில வீட்டையை பிறக்க நிற்குது. நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது குதிரையில் 3 தட்டுனால குதிரை காலை எழுப்பி கொடுத்தால இந்த ஆளுக்கு சாடி கீழே இறங்குச்சு. இறங்கி என்ன நன்மை செய்தேன், என்ன தீட்டு செய்தேன்னு நல்லா சொல்லுண்டு மேலே பார்க்கும்போது கொடிமரத்தில் ஒரு 2 நிமிஷம் இருக்காண்டாரு கீழே இறங்கினார். இறங்கி இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நேரே கடப்பரத்தில் போனார். கடப்பரத்தில் போய் ஒரு 1.5 மணிக்கூர் வரும் தெக்க இருந்தது. மீண்டும் கோயிலில் வந்தார். வந்து குதிரையில் தட்டின உடனே குதிரை காலை எழுப்பி கொடுத்த உடனே இங்கே மணிக்கோவில் அங்கே இருந்தது. அங்கே அதில் கொண்டு குதிரையை நிறுத்தினார். நிறுத்திட்டு கோயில் ஓவி ஏறினதும் கோயில் படாரன கதவு திறந்த உடனே இதோ படையனு கேட்குது செத்தம். நான் நினச்சிதேன் ஆண்டவரா காணும், அல்லாத நான் மனுஷனை நாக்கு நினச்சேன். ஆண்டவரா காணும். அதில் கதவும் தானே திறந்தது. ஒரு 3/4 மணிக்கூர் 1 மணிக்கூருக்குள்ளே கோயிலுக்கு உள்ள இருந்துட்டு மீண்டும் வந்தார். குதிரையில் ஏறினதும் போகிறாரு. நான் இந்த மஜாக்குள்ளே களையும் காட்டியும் நான் பிறக்க போய் பார்க்குறேன். பார்த்த பிறகு நேரே போண்டே இருக்குது. அல்லாத எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் கர்ப்பமாட்டு இருக்குது. அப்போ இந்த கிணத்துல ஒரு ஆள் வெள்ளம் போகுது. வெள்ளம் எங்கே வீத்துதுன்னு எனக்கு தெரியாது எங்கே வீத்துதுன்னு. வெள்ளம் எண்ணம் போகிறது. கப்பி கிடந்தது. இந்த கப்பி செத்தங்க. அப்போ அவரை மாதம் வந்து நான் பெத்த பிறகு 43 கண்ணு எனக்கு வைத்தியாரண்டா சொன்னேன். ஏன் ஒருத்தனே வந்து என்ன இந்த கிணத்துல வெள்ளம் கோருறேன். மாதம் கண்டு ஒரு 4-5 மாதம் கழியும் அந்த ஆள் 2-3 தானகது கட்டுச்சு. இவன் அங்குள்ளவன் அப்படியே இருக்கும்போது இன்னும் நான் தவம் இருக்குதே அருளப்பறை பார்க்க. எனக்கு கண்ணில் ஒன்றும் காணல, குடியும் கிட்டல, எனக்கு பார்க்கவே முடியல. My name is Alphonse. Yes, Alphonse. H.
I was born in Putra near the church, in front of the church. To 4th standard Putra, government LPS, government lower primary school Putra. After that, I studied up to 8th class, 2 to 5 11th. Then I studied Amsi High School from 9 to 11. I passed the 11th standard. Then after, I applied to the Stanley Medical College for CRA, Certified Radiological Research Course, that is radiographer. And I passed from there in June 1962 from Stanley Medical College. Then after that, I was appointed in Madras Medical College, Chennai, Madras Medical College. That is in the General Hospital. While I was working that in the Madras Medical College, China-India war in December 1962. Then the government of Tamil Nadu has sent our doctors, nurses, etc. lab. Then they have sent me along with those people to the military. And I worked about 16 years throughout India, all big hospitals. And I went to, and I studied, and I worked in Armed Forces Medical College, Pune, Armed Forces, for 3 Army, Navy, Air Force. There is a medical college in Pune. And I worked as a teacher about 3 years. I have taken the classes for the MBBS doctors. When the people are coming for the postgraduate radiologist course, I used to take the positioning of radiography, the skull, what are the views of the skull, like that, all the positioning of the human body, I would teach them. That's all. And during 1978, Elamundra Putra war, I was working in that district headquarters hospital, Nagarjuna. I had taken the exercise of both people, Elamundra Putra, wounded patients. I worked here 9 committees, nearly 25 years. என் பெயர் சிஸ்டர் ஜெயஷீலா. எங்களுடைய காருண்ய மத சபையானது மதர் தெரேசா ஆஃப் ஜீசஸ் பர்த் என்ற என் சபை தலைவியால் 1887 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள் தோற்றுவிக்கப்பட்டது. என் சபை இரக்கத்தின் சபை அல்லது காருண்ய மாதா சபை என்றும், அதாவது சிஸ்டர்ஸ் ஆஃப் அவர் லேடி ஆஃப் மர்சி என்றும் அழைக்கப்படுகிறது. எம் இல்லம் பூத்துறையில் மதர் லூயிசா அன்றைய சபை தலைவியின் ஆதரவிலும், பின்னர் மதர் லுச்சினாவுதா தலைவி வழி நடத்தலிலும் பூத்துறை பங்கிற்கு நாங்கள் வந்தோம். நாங்கள் பணிபுரிய இந்த பூத்துறைக்கு காலடி எடுத்து வைத்த நாள் 1983 ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஆகும். அன்று திருவனந்தபுரம் ஆயர் மேதகு ஜேக்கப் அச்சாறு பரம்பில் அனுமதியுடன் பூத்துறை பங்கில் எமது பணியை தொடங்கினோம். அருட்தந்தை ஜான்டி போஸ்கோ மற்றும் அருள்தந்தை தாமஸ் பரத்ரா போன்றோர் எம் துறவற இல்லம் உருவாக கருவிகளாக செயல்பட்டனர். அன்றைய நாள் பூத்துறை பங்கிற்கு பங்கு தந்தையாக அருள்தந்தையாக ஐசிந்த் நாயகம் அவர் பங்கு மக்களுடன் ஆலோசனை செய்து பங்கின் பணிக்கூடத்தினை, அதாவது மேடையை தற்காலிகமாக தந்து எங்களுக்கு உதவினார்கள். அதில் நாங்கள் 7 வருடங்கள் வாழ்ந்தோம். புனித திருமுழுக்கு யோவான் தேவாலயமும் இந்த மேடையும் 1000 வருட பழமையுடையது என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அன்று முதல் பூத்துறை, இறைமந்துறை, தூத்தூர் ஆகிய ஊர்களில் நாங்கள் மறைக்கல்வி மற்றும் ஆலய பணிகளை செய்து வந்தோம். இன்று பூத்துறையில் மட்டும்தான். காரணம், இறைமந்துறையிலும் தூத்தூரிலும் கன்னியர்கள் அமைந்துள்ளார்கள். தற்போதுள்ள பூத்துறை துறவற இல்லமும் பள்ளிக்கூடமும்
கொல்லம் ஆயர் மேதகு டாக்டர் ஜோசப் பெர்னாண்டஸ் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு எமது சபை அன்னையின் பிரதிநிதி ரெவரண்ட் சிஸ்டர் ரத்தீலியா கொலம்போ ரோம் நகரிலிருந்து வந்து 1989 ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி பூத்துறை மக்களின் ஒத்துழைப்புடன் பட்டத்து யானைகளுடனும் பல கலை நிகழ்ச்சிகளுடனும் மிக பிரமாண்டமாக திறப்பு விழா நடத்தப்பட்டது. அன்று முதல் இன்று வரை கன்னியர்களாகிய நாங்கள் ஊரின் வளர்ச்சிக்காக எங்களால் முடிந்தவரை செய்து வருகிறோம். தேங்க்யூ. நமது அண்டை கிராமமாகிய தூத்தூர் கிராமமானது அன்றைய காலகட்டத்தில் 1544ஆம் ஆண்டு புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்த கடலோர கிராமங்களில் இறைபணி செய்ய வரும்போது அப்போது இங்கு வந்து நற்செய்தி பணியாற்றிய போது தூத்தூர் பங்கிலும் அண்டைய மக்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறினார் என்பதற்கான தெளிவுகளும் ஆதாரங்களும் அவர்களுடைய வரலாற்று ஏடுகளில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் தூத்தூர் பங்கில் அன்றைய காலகட்டத்தில் 1600ஆவது வருடம் அங்கே புதிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டதாகவும் வரலாற்று குறிப்புகள் தூத்தூரில் உள்ள வரலாற்று குறிப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் தூத்தூரில் ஆலயம் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமது பூத்துறை கிராமத்தில் ஆலயம் இருப்பதற்கான சான்றுகளும் தெளிவுகளும் இங்கே உங்களுக்கும் ரோமில் வத்திகானிலும் அதற்கான தெளிவுகளும் சான்றுகளும் இருக்கின்றது. கடந்த காலகட்டத்தில் சுமார் 1741ஆம் ஆண்டு கொச்சி சமஸ்தானத்திற்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கும் இடையே போர் ஏற்பட்டது. கொச்சி சமஸ்தானத்தில் டச்சு படை வீரர்களும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மார்த்தாண்டவர்மாவுடன் ஆங்கிலேயர்கள் அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் கைகொடுத்து இந்த போரை அவர்கள் செய்து கொண்டிருந்தனர். அன்றைய காலகட்டத்தில் மார்த்தாண்டவர்மா வங்காளத்தில் இருந்து நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை தயார் செய்து இங்கே கொண்டு வந்ததாகவும் அதில் கடலோர கிறிஸ்தவ படை ஒன்று முழுமையாக தலைமை தாங்கியதாகவும் வரலாற்று குறிப்புகளில் எழுதப்பட்டிருக்கின்றது. மேலும் அந்த போரில் மிக முக்கியமாக குளச்சல் முதல் கேரளாவின் தென்முனை வரையில் உள்ள அனைத்து ஆசான்மார்களையும் திருவிதாங்கூர் மன்னர் வரவழைத்ததாகவும் அதில் மார்த்தாண்டந்துறை ஆசான்மார்கள் மட்டுமே தலைமை தாங்கி அந்த போரை முன்னின்று குளச்சல் நகரில் நடத்தியதாகவும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றது. மார்த்தாண்டவர்மாவுடன் ஆங்கிலேயர்களும் மீனவ படையும் கிறிஸ்தவ மீனவ படையும் இணைந்து டச்சுக்காரர்களை പോയി കണ്ണിൻ കാഴ്ചയിൽ ഇപ്പോഴും അത് തെളിഞ്ഞു നിൽക്കും. മടിയിൽ നമ്മൾ ചിന്തി നിന്നു പൂർവികരുടെ കഥകൾ ഒരു തീയ കഥകൾ. കാലത്തിനിടയിൽ താനതായി നിൽക്കാൻ മുറിവേറ്റ മനസ്സിൽ തിരിച്ചു വരും സ്വപ്നം.